இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, எல்லா மொழியும் என் மொழியே, எல்லா மக்களும் என் மக்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழன் அப்படின்னாவே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தோம். இப்போ பாண்டிய நாட்டுக்குள்ளே, நம்ம பாண்டிய தேசத்துக்குள்ளே போகிறோம். வாங்க. அனைவரையும் அன்போடு வணக்கம் 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 வணக்கம். தேசத்து பெருமைகளை பற்றி கூற நம்ம ஸ்ரீ சாய் பாரத் கல்லூரியின் வித்யா வந்து சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள்னு மூவேந்தர்கள் வந்து ஆட்சி செஞ்சு வந்தாங்க. நாங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள். 1ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து உலகத்திலேயே 2000 வருஷம் ஆட்சி செஞ்சது எங்களுடைய பாண்டிய நாடு தான். அதற்கப்புறம் இது வந்து எங்களுடைய கொற்கை துறைமுகம். உலகத்துக்கே முத்து குளித்தல் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினதும் நாங்கள் தான். எங்கள் நாட்டில் எப்போவுமே முத்துக்களும் ரத்தினங்களும் கொட்டி கிடக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் முத்துக்களையும் ரத்தினங்களையும் ஏற்றுமதி பண்ணுறது நாங்கள் தான். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய முதன்மையான தேவையான எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்கக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிப்போம். வருஷத்துக்கு அரேபிய நாட்டிலிருந்து 16,000 குதிரைகளை எங்களுடைய போர் தேவைகளுக்காக நாங்கள் இறக்குமதி பண்ணிக்கிறோம். பிரிந்த ஒரு தாய் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இந்த கலங்கரை விளக்கமும் எங்களுக்கு. கலங்கரை விளக்கமும் கடலுக்கு சென்று முத்து எடுக்கும் போது எங்களுக்கும் இருக்கக்கூடிய கரைக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளியை வந்து எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. அது எப்போவுமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய தாய் அப்படின்னு செய்ய குமரி கண்டம். ஆரம்ப காலத்தில் குமரி கண்டத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்தோம். பக்ருளி அப்படிங்கிற ஆறு எங்களுடைய கண்டத்தில் வந்து பாய்ஞ்சிட்ருக்கு. அதில் ஏற்பட்ட கடற்கோளால் எங்கள் நாடு வந்து தண்ணியில் மூழ்கிருச்சு. அங்கேருந்து மதுரைக்கு எங்களோட தலைநகரத்தை வந்து மாற்றிக்கிட்டோம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவங்களும் நாங்கள் தான். எங்கள் நாட்டில் மட்டும்தான் ஆண் பெண் அப்படிங்கிற எந்த வேறுபாடு இல்லாமல் 2 பேருமே சமமாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தோம். 2 பேருக்குமே சம உரிமையான கல்வியும் எங்கள் நாட்டில் தான் கிடச்சி. தீமே வந்து பாண்டிய அரசாட்சி தான். அதை மையப்படுத்தி தான் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கோம். எங்கள் கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அகழில் இருக்க முதலைகள், எங்கள் கோட்டையில் எப்போவுமே காவல் காக்கக்கூடிய படை வீரர்கள், எங்கள் கோட்டையை எப்போயுமே சுற்றி இருக்கக்கூடிய படைகள் அப்படின்னு எல்லாமே எங்கள் கோட்டைக்கும் எங்கள் ராஜாவுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணா, ஒரு கம்பீரமான தோற்றத்தோட எப்போவுமே எங்கள் கோட்டை வந்து சிறப்பு மிக்கதாக விளங்குது. இவங்களை பற்றி உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் இந்த கல்லூரி மாணவி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நாங்கள் வந்து மீன் கொடியையும் வேப்பம்பூ மாலையையும் வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வரவங்க. எங்கள் நாட்டு மன்னனோட மகள் பாண்டிய நாட்டினுடைய இளவரசி தான் மீனாட்சி அம்மன். அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பட்டாபிஷேகத்தில் எங்கள் நாட்டினுடைய பூவான வேப்பம்பூ மாலையை போட்டு நாங்கள் இன்னை வரைக்கும் வழிபட்டுட்டு வரோம். மீனாட்சி அம்மன் உலக அதிசயத்தில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சேர்க்காமல் இருக்காங்க. அடுத்துமா வளமையிலையும் வலிமையிலையும் சிறந்த நாடுன்னு சொல்லுவாங்க. எங்கள் செல்வ செழிப்புக்கு முத்துக்கள் எவ்வளவு காரணமாக இருக்கோ அதுபோல் எங்களுடைய விவசாயமும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் முக்கியமானதாக எப்போவுமே இருக்குது. இது வந்து எங்கள் மக்கள் வந்து வாழக்கூடிய பகுதி. எங்கள் மன்னர் வந்து எங்கள் மக்களை எப்போவுமே ஒரு பாதுகாப்பு அரணாக வச்சு எங்கள் நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. 9 மாவட்டங்களை வந்து நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தோம். மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, தென்காசி அப்படின்ற 9 மாவட்டங்களை ஆட்சி செஞ்சோம். அந்த 9 மாவட்டங்களில் இப்போ என்ன முதன்மையாக இருக்கோ அதை மையப்படுத்தி இந்த இடத்துல காட்டியிருக்கோம். பாண்டியர்கள் எப்போவுமே அறநெறியில் நின்று வாழ்ந்தவங்க. எங்களுடைய அறத்தை போற்றக்கூடிய வகையில் தான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் வந்து இருந்தார். தன்னுடைய தவறான ஒரு தீர்ப்புக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட நீதிக்கு அரணாக விளங்கக்கூடியவங்க தான் எங்களுடைய பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அவரோட ஒரு நாடகத்தை உங்கள் முன்னாடி இப்போ சமர்ப்பிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ரீ சாய் பாரத் கல்லூரி மாணவிகள் பாண்டிய மன்னனை நோக்கி கண்ணகி வர்றாங்க. அப்படி ஒரு காட்சியை நடித்து காட்ட போகிறாங்க. எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெடி? போலாமா?
ஆவேசமாக வருகிறாய், நீ யார்? ஏற்காலில் மகனை இட்டு நீதி காத்த மனுநீதி சோழனது ஊரே எனது ஊர் பூம்புகார். மாபெரும் வணிகனாம் மாசாத்துவனின் மருமகள் கண்ணகி. யார்? உன் முறையீடு என்னவோ? என் முறையீடா கேட்டுக்கொள். முத்துக்கள் விளைந்திருக்கின்ற தென்னகத்தில் முச்சங்கம் அமைத்து மும்முரசு கொட்டி முகொடிக்கின் கீழ் வளர்த்தெடுத்த தமிழின் மூவேந்தர்களின் புகழை அழிக்க வந்த பாண்டியனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். யார்? கண்ணகி. கையில் தனிச்சலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலையா பாண்டியன் என்று புகழ் பெற்ற உன்னை துணிந்து இழந்துரைக்க வந்திருக்கும் கூடிய கண்ணகி. நீ யார்? கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இதோ இந்த அரசவையில் உனது ரோமாபுரியின் தூதுவர்களும் இங்கே வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து ஆட்சி செய்கிறார். அந்த கடல் கடந்து இருக்கக்கூடிய கொடியின் நீதி வலுவாயம் இருக்க வேண்டும் என்றால் நீ நீதியை ஒழுங்காக தந்திருக்க வேண்டும். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. நீ அளித்த அநீதியால் கொல்லப்பட்ட கோவலனுடைய மனைவி நான், கண்ணகி. கோவலன் மனைவியோ? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவியா நீ? போதும். யாகவாராயினும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. யார் கல்வன்? நானா கல்வன்? என் கணவனா கல்வன்? நீதான் கல்வன். அவனை அநீதியினால் கொன்ற நீதான் கல்வன். என்ன? அண்ணா அமருங்கள். தமிழகத்தின் நீதி கல்வனை கொல்லும் என்று உனக்கு தெரியாதா? மன்னா, செங்கோல் வளைய நீதி கொடுத்த மன்னா, உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, நல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் என் கணவரை சாக கொடுத்து இங்கு நிற்கிறேன். எனது துயரம் உனக்கு தெரியவில்லையா? நாடு கடந்து கொடி கட்டி பறக்கிறாயே, எனது துயரம் தெரியவில்லையா? எனது குங்குமம் அழிந்திருக்கிறதே, எனது காற்சிலம்புகள் உடைந்திருக்கிறதே, என் ஆணவம் உனக்கு புரியவில்லையா? நீதான் குற்றவாளி. அல்ல, என்னால் நம்ப முடியாது. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொன்னது? உன்மேல் குற்றம் சுமத்தியது நான், வழக்குரைக்க வந்தவள் நான். நீதான் எப்பொழுதும் குற்றவாளி. அதனால் தீர்ப்பை நீ அளிக்க கூடாது. இங்கு அமைந்திருக்கும் அனைவரும் தீர்ப்பளிப்பார்கள். இதற்கு பேர்தானே நீதி? தமிழ் மக்களே, தாயின் மீது ஆணையாக, தமிழின் மீது ஆணையாக, தமிழ்நாட்டு மக்களின் மீது ஆணையாக நல்ல தீர்ப்பு கூறுங்கள் மன்னா, நல்ல தீர்ப்பு கூறுங்கள். வழக்குக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்புதான். இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் எனது மணாளன் விற்க வந்தார். அதற்குள்ளாக என் மணாளனை கொன்று விட்டீர்களே. என் பாவம் உங்களை சும்மா விடாது. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பாகும். கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. அப்படி என்றால் தேவி காலில் இருப்பது? அவைகள் ஒன்று என்னுடையவை. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக நிரூபிக்க துடிக்கிறாயே. இப்படி ஒரே ஒரு கேள்வி என் அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் என் அத்தான் உயிர் போயிருக்குமா? நீதியும் நீதி தவிராத பாண்டிய மன்னன் என்ற பெயர் உனக்கு கிடைத்திருக்குமா? கோப்பெருந்தேவின் ஒரு சிலம்பு உன்னுடையது என்று நிரூபிக்க முடியுமா? நிரூபித்து என்ன பயன்? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? செத்த என் மாமனை உயிரோடு கொண்டு வர முடியுமா? நீ 2 சிலம்புகள் உன் மனைவியோடு என்று கூறுகிறாயே, அவைகளை உன்னால் நிரூபிக்க முடியுமா? முடியும். நிரூபித்து காட்டு. சிலம்பை பாருங்கள். பார்த்தாயா முத்துக்களை? மற்றொன்று மாணிக்கங்கள். பாண்டிய மன்னா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்களா? அழு மன்னா, அழு. இந்த சாபத்தை வாங்கி கொண்டாயே, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் நான் கொன்று வருகை என ஆணையிட்டதால் நானே கல்வன். தமிழ் தேசமே, தமிழ் தாயே, என் தாயே, என்னை மன்னியும், மன்னித்து விடும். பாண்டிய மன்னா,
உன் அறம் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டதா? உன் அறம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டதா? என்னுடைய சாவை பாத்தியா? நீ உயிரை இழக்கும் அளவுக்கு போய்விட்டாய். ஆனால் உன்னை நிறுத்தி நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அநீதியால் வளைந்த செங்கோலை உன் மரணத்தை கொடுத்து நிமிர்த்தி விட்டாய் பாண்டிய மன்னா, நிமிர்த்தி விட்டாய். பாண்டிய மன்னனே, நீ மட்டும் ஒழுங்காக நீதி கொடுத்திருந்தால் இந்த நிலைமை உனக்கு தேவையா? செங்கோல் வளையா பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்கும். எல்லோருக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்களும் பெண்களும் சமம். பெண்களை பாதுகாக்கத்தான் ஆண்களை பலமாக படைத்தார்கள். ஆனால் அதையே நீங்கள் அநீதியாக பயன்படுத்த ஒருபோதும் கூடாது. அப்படி மீறி பயன்படுத்தினால் மீண்டும் கண்ணகி பிறந்து வருவாள், உலகத்தையே கூட எரிப்பாள். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கை தட்டிட்டீங்களா? ஸோ நம்ம ஸ்ரீ சாய் பாரத் கல்லூரியில் பொங்கல் விழாவில் நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ஜாலியாக என்ஜாய் பண்ணது, பொங்கலை கொண்டாடினது, பொங்கலை பற்றி பேசினது, இந்த 3 நாட்டில் இருக்க பெருமைகளை பற்றி பேசினதெல்லாம் எல்லாத்தையும் விட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவன் பேர் என்னம்மா? சுவாதி. உங்கள் பேர்? மணிகண்டன். உங்கள் பேர்? ரேணுகா. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த கண்ணகி நாடகத்தை ரொம்ப அருமையாக நடித்தாங்க. அதில் சுவாதிக்கு இப்போ கொடுங்க ஒரு பலத்த கைத்தட்டல். இது எவ்வளோ நாள் மனப்பாடம் பண்ணீங்க? அங்கேருந்து சொல்கிறாங்க ஒரே நாள் படித்தாலும் சரி, எந்த வழி கல்வி படித்தாலும் சரி, தமிழ் என்பது ரொம்ப முக்கியம். சுவாதிக்கு நல்ல தமிழ் மொழி வருது. இங்கே இருக்க ஆசிரியர்கள் இன்னும் அவங்க இந்த பொண்ணு நல்லா பேசுனாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு அங்கே நல்லா பேசுனாங்க. நல்ல தமிழ் உச்சரிப்போடு நல்லா பேசுகிறாங்க. ஸோ இவங்களை இன்னும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் உற்சாகப்படுத்துனீங்கன்னா இன்னும் அருமையான ஒரு தமிழ் பேச்சாளராக வர்றதுக்கு உனக்கு வாழ்த்துக்கள்றான். மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். ஆனால் ஒரு நிமிஷம், ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, எனக்கு புல் அரிச்சிருச்சு. இந்த பொண்ணு நடித்ததை பார்த்து புல் அரிச்சிருச்சு. ஸோ சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். ஸோ இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன், இது அட்வைஸ் கிடையாது, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின ஒரு விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்களுக்கெல்லாம் கல்லூரிக்கு கட்டணமாக செலுத்தி உங்களெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த படிப்பில் இந்த படிக்கிற காலத்தில் அதில் மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கே இருக்க எல்லாருமே படிப்பில் கவனம் வேணும், கவனத்தை சிதற விடாதீங்க. ஏன்னா இப்போ கவனத்தை சிதற விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மொபைல் வச்சுருக்குறோம், டிவி பார்க்குறோம், சினிமாவுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறோம். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் படிப்பில் எல்லோரும் கவனம் செலுத்தி எல்லோரும் நல்லா படிக்கணும்னு சொல்லி போடா நாங்கள் படிப்போம்டா. ஸோ அதனால் எல்லோரும் நல்லா படிக்கணும்னு சொல்லி மீண்டும் ஏன்னா எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் பையன் ஒருத்தன் 3rd இயர் படிக்கிறான், பொண்ணு இப்போ தான் 1st இயர் படிக்கிறாங்க. ஸோ அதனால் படிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா படிங்க. வாழ்க்கையில் யாரை நம்பி வாழாதீங்க. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாரை நம்பி வாழாதீங்க. அப்பாவை நம்பி வாழாதீங்க, கணவனை நம்பி வாழாதீங்க, அண்ணனை நம்பி வாழாதீங்க, அக்கா தங்கச்சி மாமன் மச்சினை யாரையும் நம்பி வாழாதீங்க. உங்களை நம்பி அடுத்தவங்க வாழ்கிற மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகேடா, ஓகே, சூப்பர். வாழ்த்து சொல்ல போகிறாங்க, சொல்கிறாங்க. எங்களுடைய பாண்டிய நாட்டின் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர்.